ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஏரியா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காரசாரமான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட வாசம் நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் 2 மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கலந்து கொடுத்துருங்க. நல்லா மசிய வேகட்டும். ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா மசிஞ்சு பேஸ்ட்டாக வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துருங்க. அடுப்பை லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஒரு 1/4 டம்ளர் மேலே தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ மஞ்சள்தூள் போட்டு கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பூடு மிளகு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த நண்டு கிரேவிக்கு காரம், அந்த ஃப்ளேவர் இது எல்லாமே பூடையும் மிளகையும் அரைச்சி இதில் கூட ஆட் பண்ணுறது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் பூடு மிளகு 2 பூண்டு ஒரு ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக வேணும்னா மிளகு எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களோட காரத்தை பொறுத்து மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பூடு மிளகு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு நான் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ராஸ்மல் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நண்டை போடலாம். நான் 1 கேஜி நண்டு எடுத்திருக்கேன். அதை நீங்கள் அப்படியே உடனே செய்கிறதா இருந்தால் அப்படியே அலசிட்டு போட்டுக்கலாம். இல்லை நான் இப்போ செய்ய மாட்டேன், ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து செய்கிறேன்னா வெறும் சட்டியில் அப்படியே போட்டு வதக்கிட்டு வச்சுட்டு லேட்டாக செய்யலாம். அப்போ கெட்டு போகாது. வதக்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். அதனால் வதக்கிட்டு சேர்த்துக்குங்க. நான் உடனே செய்கிறதுனால நான் வதக்கலை, அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒன்லி வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நம்ம மசாலாவுக்கு மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்போ நண்டுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நண்டு வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. ரொம்ப தண்ணி வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா கிரேவியாக தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, தண்ணியெலாம் வற்றிருச்சு. நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது நம்ம ஏரியா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.